நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீஐயர். இன்று நம்முடன் மீண்டும் ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் இணைகிறார். இது வந்து பார்ட் 2 மாதிரி நீங்கள் நினைக்கலாம். முன்னால் வந்த கான்வர்சேஷன் நாங்கள் சொன்னோம், இது 2 துருவ அரசியலா 3 துருவ அரசியலா மாற போகிறதா தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த கேள்வி நாங்கள் வந்து ஒரு சஸ்பென்ஸில் வச்சுருந்தோம். ஏன்னா அதில் வந்து நாங்கள் அண்ணாமலை என்கிற ஒரு நபர், அவர் வந்து புதுசாக ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜி எதுவாக இருக்கும், இது ரெண்டுமே குட் பி அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சரி ஸ்ரீராம் சார், நீங்கள் வந்து அவரை நல்லா அறிஞ்சிருக்கீங்க, ஒரு 5-10 வருஷமாக இருக்கலாம், தெரியாது, ஐ டோன்ட் டெஃபினெட்லி யூ நோ ஹிம் குவைட் வெல். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து இந்த மாதிரி புதுசாக கட்சியை ஆரம்பிக்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் கொள்கைக்காகன்னு ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துக்குவாங்க. இப்போ வந்து இந்த பண பலம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது இட்ஸ் பிகம் லைக் ஒரு ஆர்டிகல் 370 பேரியர் மாதிரி ஆயிடுது. பணம் இல்லாமல் எப்படியா நீ புது கட்சியை ஆரம்பிப்பேன் அப்படின்னு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அந்த காலத்துலாம் சும்மா தொங்கும், ஹேங் ஆகும். ஸோ ரீசெட் பட்டன் அனுப்புவோம், திரும்பி ஸ்டார்ட் ஆகும், திரும்பி எல்லாம் ஒர்க் ஆகும். இவர் கிட்டத்தட்ட அப்படிதான் பண்ணிருக்காரு. ஏன்னா தன்னுடைய கரிஸ்மாவை நம்பி வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இதை எப்படி எடுத்துட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? முக்கியமா அண்ணாமலைக்கு ஒரு பர்சனல் கரிஷ்மான்னு ஒன்று இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு பெரிய ஈர்ப்பு 2024 எலெக்ஷன் போதெல்லாம் அவருக்கு பெருமளவில் இருந்தது. பட் அவர் தன்னுடைய கட்சி ஆரம்பிப்பதை டைமிங்கை தவறு செய்து விட்டாரோன்று என்னுடைய ஒரு அபிப்பிராயம் உண்டு. இப்ப பண்றது 2025 ஏப்ரல் மாதம் அவரை தலைவர் பதவியிலிருந்து எடுத்து விட்டு அதிமுகவுடன் கூட்டணி போன அந்த ஒரு 2-3 மாசத்திலேயே அவர் செய்திருந்தால் ப்ராபபிளி டிஎம்கே ஆட்சி வந்திருக்கும். பிகாஸ் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மாவை பிரேக் பண்ணியிருப்பார். இந்த மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணாமலை வந்து நல்ல போல்டு அரசியலை எதிர்கொண்டார், எடுத்துக்கிட்டு போனார்னா. He brought in some energy into BJP, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நினச்சி பாருங்க, இலா கணேசன் போன்றவர்களோ இல்லைன்னா வந்து சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவர்களோ, தமிழிசையோ, இவர்கள்லாம் அரசியல் களத்தில், அதாவது இந்த தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவராக இருந்த பொழுது மெஜாரிட்டி ஆஃப் த டைம், அஃப்கோர்ஸ் தமிழிசை வரும்போது பிஜேபி வந்துட்டாங்க சென்ட்ரலில். மற்ற நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லேயும் சப்போர்ட் கிடையாது, சென்ட்ரல்லையும் சப்போர்ட் கிடையாது. அப்படி இருந்த போது ஒரு கட்சியை நடத்தி கொண்டு எதிர்ப்பை எதிர் அரசியல் செய்ய வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். இதில் நான் பலமுறை வந்து நிறைய பேரை சொல்லியிருக்கேன், திராவிட பாஜகன்னு சொல்லிட்டு. எய்தர் அதிமுக பக்கம் சார்ந்து இருப்பாங்க, இல்லைன்னா திமுக பக்கம் சார்ந்து இருப்பாங்க. அவர்கள் தங்களை நம்பி அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தமிழக பாஜகவில் பல காலமாக இருந்தது கிடையாது. இப்போ அண்ணாமலை வந்த பொழுது அந்த ஒரு முயற்சி நடந்தது, பாஜக தலைமையில் நடக்க வேண்டும். 2022 நவம்பரில் நான் ஒரு பேப்பர் எழுதினேன். இன்ஃபேக்ட் அதில் ஒரு போர்ஷன் ஒண்டி தான் நான் வந்து ட்விட்டரில் பதிவிட்டேன். அதுக்கப்புறம் அது 2 போர்ஷன் வித் டேட்டாலாம் இருக்குது. அது தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன் நான். அதில் என்னோட முக்கியமான ஒரு கோஷமே என்ன இருந்ததுன்னா, தேசியம் வாசஸ் திராவிடம். அதுதான் வந்து ஒரு இருதுருவ அரசியல் என்பது சித்தாந்த மோதல்களாக இருக்க வேண்டும். அதனால் 2024 முதல் மினிமம் 3 தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் வந்து பாஜக தன் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும். அந்த தேசியம் வாசஸ் திராவிடம் என்ற ஒரு சித்தாந்த மோதலை எடுத்துட்டு போகணும். அப்போதான் வந்து ஒரு கட்சி வளர்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தியரியாக இருந்தது. ஸோ அதனால தான் 2024 பெருமளவில் வந்து ஒரு முயற்சியும் செய்தது இந்த மாதிரி. அப்போ அண்ணாமலை அவர்களும் அந்த தேசியம் வாசஸ் திராவிடம் என்ற ஒரு அந்த முழக்கத்தை வந்து ஹி செகண்டட் இட். இன்ஃபேக்ட் சில இடங்கள்லையும் அதை பற்றி கோட் பண்ணியிருப்பார். இந்த தேசியம் வாசஸ் திராவிடம் என்ற ஒரு சின்ன விஷயம் வந்து முக்கியமாக இருந்தது. இப்பொழுது அண்ணாமலை தனியாக செல்லும் போது அந்த தேசியம் வாசஸ் திராவிடம் என்ற அரசியலை அவரால் செய்ய முடியாது. அவர் வந்து மறுபடியும் இந்த திராவிட அரசியலை தான் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அண்டு மோடிய எதிர்ப்பு அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கணும். நான் அது தவறோ ரைட்டுன்னு தவறுன்ற என்ற பார்வையிலேயே பார்க்கல. அரசியல் என்று வரும்பொழுது உங்கள் எதிரி யார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். திமுக என்னுடைய எதிரியா, இல்லை பாஜக என்னுடைய எதிரியா, இல்லை தாவேகா என்னுடைய எதிரியா என்று சொல்ல வேண்டும். அந்த எதிரி யார் என்று சொல்லும் போதுதான் அந்த ஆன்டை தீசிஸ் முழுக்க உங்க பக்கம் நிற்பாங்க. ஓகே, தீசிஸ் வாசஸ் ஆன்டை தீசிஸ் மோதி வரும்போது ஒரு புதுசாக ஒரு சித்தாந்தம் உருவாகும்.
தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கும் என்பது. இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங் மிகப்பெரிய தவறை செய்து விட்டார். அவர் என்ன தயக்கம் காட்டினார் என்பது எனக்கு புரியவில்லை. இல்லை வேற கம்பல்ஷன்ஸ் இருந்ததா, இல்லை மேலிடத்திலேருந்து ஒரு நெருக்கல்கள் வந்ததா, அதெல்லாம் தெரியல. ஹி ஹேட் டு வெயிட். இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இதெல்லாம் முடிய வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கார். ஆர் பல விஷயங்கள்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் அவரை நிர்பந்தப்படுத்தியதா? ஏன்னா சிலதெல்லாம் வந்து யூ cannot ஸ்பீக் இன் ஓப்பன். ஆமாம், அரசியல்னு வரும்பொழுது இந்த ப்ரைவேட் கான்வர்சேஷனாகவே தான் இருக்கணும். அதை வந்து நீங்கள் பப்ளிசைஸ் பண்ணீங்கன்னா தென் அதுக்கப்புறம் அரசியல் நாகரிகம் இல்லை. அதனால் நான் சில ப்ரைவேட் கான்வர்சேஷனை நான் வந்து ப்ரைவேட் கான்வர்சேஷனாகவே வச்சுக்கிறேன். ஸோ அதனால் பல நிர்பந்தங்கள்னால அவர் வந்து தன்னுடைய கட்சி ஆரம்பிப்பதை கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கிட்ட தள்ளி போட்டு விட்டது. ராங் டைமிங் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அரசியலுக்கு பணம் தேவையா என்றால் ஒரு அரசியல் நடத்துவதற்கு பணம் தேவை. ஆனால் அண்ணாமலைக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்க வேண்டியதில்லை. அவருக்கு வேணுங்கிற அரசியல் செய்வதற்கு உண்டான பணபலம் அவருக்கு வந்து சேரும். இன்னொன்று, நம்ம போன இதிலே பேசும்போது விஜய் அவர்கள் ஒரு பெரிய அரசியல் மித்தை உடைச்சிட்டார். உங்களுக்கு வந்து பணம் தேவையில்லை அரசியல் செய்வதற்குன்ட்டு. ஆனால் விஜய் அவரோட அரசியல் பின்னாடி பணம் இல்லையே தவிர ஆட்கள் பலம் இருந்தது. மிஷனரிஸ்னுடைய ஆட்கள் பலம் இருந்தது. அது இங்கே இல்லை. ஏன்னா ஞாபகம் நம்ம வந்து நான் 2024 எலெக்ஷன் போதே விஜய் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன போது நான் இப்போ யூஎஸ்ல இருந்தேன். யூஎஸ்ல ஒரு ஷோ பண்ணும்போது சொன்னேன், ஹூ இஸ் ஃபண்டிங் விஜய் அப்படின்ட்டு. கரெக்ட். ஓகே. அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மிஷனரிஸ் கிட்டத்தட்ட விடாமல் 3 வருடங்கள் வந்து அவர்கள் அந்த ப்ராபகண்டா செய்தாங்க. 1000 வருடங்கள் பல ஆயிரம் வருடங்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை, என்னுடைய மத கடவுள்கள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை உடைத்தெறிய முடியும் என்றால் 60 வருஷமா கட்சி மேல இருக்கக்கூடிய என்னுடைய பாசத்தை உடைத்தெறிவது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. தட் இஸ் சம்திங் தட் விஜய்க்காக நடந்தது. அது இங்க அவர்கிட்ட இல்லை. இவர் கூட இருக்கிறது யாருன்னா இந்த வார் ரூம். நிறைய பேர் வந்து நாங்கள் வார் ரூம் கிடையாது சார். வார் ரூமை செட் பண்ணி கொடுத்ததுல என்னுடைய எனக்கு தெரிந்து நிறைய விஷயங்கள் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும், கூடவே இருந்திருக்கேன். வார் ரூம் என்பது செட் பண்ணப்பட்டது. அதை வந்து என்னன்னா பாஜகவே ஃபண்ட் பண்ணி செய்தாங்க ஆரம்பத்தில். அதை வந்து ஒரு தேசிய அளவில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். அதாவது ஐடி விங் என்பது வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். சில அரசியல் விஷயங்களை தான் எடுத்துட்டு போக முடியும். வேறஸ் அந்த வார் ரூம் என்று சொல்லக்கூடியது வந்து இட் இஸ் அவுட் சைடு த சிஸ்டம். ஒரு ப்ராபகண்டா மிஷனரியா இருக்கு. இப்படி ரூட் மாஃபியா சொல்றோம் இல்லையா நம்ம விஜய்க்கு, அந்த வார் ரூம் என்பது அவுட் சைடு த சிஸ்டம்ல இருக்கும். அப்போ இருக்கும்போது அவர்களுக்கு சில தயக்கங்கள் கிடையாது. அவர்களுக்கு சில அந்த ஐடியாலஜிக்கல் அலைன்மெண்ட் தேவையில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் தலைவரை வந்து ப்ராபகண்டா பண்ணிட்டு போகணும், அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணப்பட்ட வார் ரூம் என்பது அது ஒரு ஐகானிக் அரசியலாக மாறிட்டு. அதுவும் தவறு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் ஐகானிக் அரசியல் தான். எம்ஜிஆர் காலத்திலிருந்தும் சரி, அண்ணா காலத்திலிருந்தும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் கருணாநிதி போன்றவர்கள் எல்லாருமே அந்த ஒரு ஐக்கானை முன்னிறுத்தி தான் அரசியல் செய்ய வேண்டியது. ஆனால் அண்ணாமலையும் அதை வந்து தன்னுடைய அந்த கல்ட் அண்ட் பிராண்ட் பில்டிங், அண்ணாமலை என்ற பிராண்ட் பில்டிங்க்கு அதை உபயோகப்படுத்திக்கிட்டார். அந்த உபயோகப்படுத்திக்கிட்ட அந்த ஒரு வார் ரூம் என்பது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனால் அதே வீரியத்தோடு அவர்களோட செயல்பட முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா திருப்பி மறுபடியும் என்னன்னா அவர்கள் திருப்பி அந்த வி த லீடர்ஸ்னுடைய அவுட் சைட் த சிஸ்டம்ல இருக்க முடியாது. இப்போ வி த லீடர்ஸ்னுடைய சிஸ்டம் உள்ளே போகணும் போது அவர்களால் வந்து அவர்களுக்கு ஒரு சில கட்டுக்கோப்புகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த கட்டுக்கோப்பு இல்லாமல் நான் வாய்க்கு வந்ததை பேசுறது, ட்ரால் பண்ணுறது, அசிங்கமாக பேசுவது, ஒரு வல்கரா கமெண்ட் அடிப்பது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய இடத்துல அந்த வார் ரூம் என்பது இருக்கும். அப்போ அந்த இதை வந்து இவரால் கட்டுப்படுத்த முடியுமான்னா அந்த அந்த ஒரு பிஹேவியரல் ஆஸ்பெக்டை, கேரக்டரை அவரால் கட்டுப்படுத்த முடியாது கட்சி ஆரம்பிக்கும் போது, ப்ரொவைடட் ஹி ஸ்டார்ட்ஸ் அ கட்சி. ஏன்னா இப்போதைக்கு இன்னும் கட்சி ஆரம்பிக்கவில்லை. 50 லட்சம் மெம்பர்கள் வந்த பிற்பாடு தான் கட்சி ஆரம்பிப்பேன்னு சொன்னார். அதில் ஒரு பிரில்லியன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து தனியாக வந்து விட்டீர்கள், ஒரு இயக்கம் ஆரம்பித்து விட்டீங்க. எப்போங்க கட்சி ஆரம்பிப்பீங்கன்னு கேட்டால் யூ நீட் டு கிவ் அ டெட்லைன். நான் வந்து 2027 ஜான்வரியில் வருவேன், இல்லை 29 எலெக்ஷன் கிட்ட வருவேன், ஏதாவது ஒரு டெட்லைன் சொல்லணும். இன்ஸ்டட் ஹீ கேவ் அ டெட்லைன் 50 லட்சம் மெம்பர்ஸ்க்கு வந்த விற்பாடு. ஸோ 50 லட்சம் மெம்பர் வரலைன்னா, கட்சி ஆரம்பிக்கலைன்னா 50 லட்சம் மெம்பர் வரலன்றதை நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னு இட்ஸ் நாட் டிக்ளேர்ட், ஹீ ஓன்லி டிக்ளேர்ஸ். ஸோ எனக்கு நான் 30 தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம். இல்லைன்னா நாளைக்கு ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலே 50 லட்சம் தாண்டிட்டோம் அதனால ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலாம். ஸோ
வென் ஹி இஸ் ரெடி 50 லட்சம் மெம்பர் வந்துருவாங்க. ஸோ அதில் ஒரு பிரில்லியன்ஸ் இருக்கு, அரசியல் என்பது இருக்கு. இல்லைன்னா தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கோ தொண்டர்களுக்கோ என்ன பிரச்சனை ஆகும், நான் வந்து 2029 தாங்க அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன். எப்படி வந்து விஜய் அவர்கள் நாங்கள் 26 தான் வந்து 24க்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தால் கூட 26 தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணுவோன்னு சொன்னபோது நிறைய ரசிகர்களுக்கு மனமுடைந்து போனார்கள். அதே மாதிரி வந்து ரஜினிகாந்த் இதோ வரேன் சொன்ன போது நிறைய இன்னும் வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து நிறைய ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதில் தான் வந்து ஒரு சூட்சமாக என்ன பண்ணார், நான் வரேன்றதை வந்து சொல்லிடுறேன், 50 லட்சம் வந்த உடனே வந்துடுறான் பாருன்ட்டு. ஸோ அப்போ அந்த 50 லட்சம் என்பது ஒரு இலக்காக கொடுக்கும்போது அவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த இலக்கை நோக்கி ஓடுறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கலாம். பட் இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஆன்சர், வெரி பிரில்லியன்ட் ஆன்சர் ஃப்ரம் அ பொலிட்டீஷியன். அந்த பொலிட்டிக்கல் மைண்ட் செட்டோடு இருக்கும்போது அந்த பிஸ்னஸ் அக்யூமனோடய அவருக்கு வந்து இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவரால் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுமா என்றால் காலம் பதில் சொல்லும் தான் சொல்லுவேன். இன்றைய தேதிக்கு அவருக்கு அந்த இருந்த ஒரு பெரிய ஈர்ப்பு, கரிஷ்மா என்பதெல்லாம் வந்து அவர் வந்து பாஜகவில் இருக்கும்போது மோடி ஆதரவாளர்கள், அண்ணாமலை ஆதரவாளர்கள் இருவரும் சேர்ந்து இருந்தாங்க. இப்போ ஒரு டைலமா வரும், இந்த கிரைசிஸ் மென்டல் டைனமா வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதில் வந்து பார்க்கும்போது நான் சென்ட்ரலில் மோடி, தமிழ்நாட்டில் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் வரும்போது அண்ணாமலை அவர்கள் மோடியை எதிர்த்து அரசியல் செய்யும் போது இவர்களுக்கு ஒரு டைலமா வரும், நம்ம என்ன பண்ணுறது, சென்ட்ரலில் மோடி இதில் அண்ணாமலை நான் வந்து ஒரு சப்போர்ட் பேஸ்க்கு எடுக்கலாம், பட் அது ஒரு பெரிய ஒரு ஆதரவாக நான் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய டைலமா சிச்சுவேஷனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் டெஃபினெட்லி இவர் வந்து திமுக உபயோகப்படுத்தி கொள்ளும். ஏன்னா விஜய்க்கு எதிராக ஒரு யங்ஸ்டர் கரிஸ்மா என்று பார்த்தால் உதயநிதியால் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. அப்போ அண்ணாமலை அந்த இடத்தை நிரப்பும் போது இந்த ஆன்டை விஜய் என்று இருக்கக்கூடிய ஒரு விஜய்க்கு நேர் எதிராக ஒரு தலைவர், ஒரு யங் தலைவர் என்பதை வந்து அண்ணாமலை வர்சஸ் விஜய்னு உருவாக்கி இந்த பக்கம் திமுக என்ன பண்ணும், அவர்களுடைய சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடியதை வந்து கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் ஆல் டிஎம்கே வில் பிளே இட்ஸ் பாலிடிக்ஸ். அண்ணாமலையும் விஜய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க பாலிடிக்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அண்ணாமலைக்கு அவர் கட்சி ஆரம்பித்தால் வாழ்த்துக்கள். அவருடைய பாலிசிஸ் என்னன்றதை பொறுத்து அவர் அரசியலை தான் நான் விமர்சிப்பேன். தனிப்பட்ட முறையில் அவனை யாரையுமே நான் விமர்சித்த பழக்கம் கிடையாது எனக்கு. அதனால் அவரோட அரசியலை கண்டிப்பாக விமர்சனம் செய்வேன், நான் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை கண்டிப்பாக விமர்சனம் செய்வேன். ஏன்னா அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு சர்க்கிள் சறுக்கினார். இந்த நார்த் வாசஸ் சவுத் டிவைடு வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வந்தது. அதை வந்து மக்கள் பெருசாக அதை வந்து நிறைய பேர் பிஜேபி ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அண்ணாமலை ஆதரவாளர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அதை ரசிக்கலை. அவர்கள் அதை வந்து ஒரு பெரிய ஒரு நார்த் வாசஸ் சவுத் இந்த டிவைடை வந்து அவர் அந்த திராவிட அரசியலை மறுபடியும் கையில் எடுக்கும்போது அதை அவர்கள் ரசிக்கவில்லை. எப்போ அவர் வந்து பிஜேபியில் இருக்கும்போதே நான் பெரியார் ஈவேரா பிளஸ், அதாவது திராவிடம் பிளஸ் என்று சொல்லுவேன், ஈவேரா எங்களுக்கு எதிரி கிடையாது, அவர்களுடைய சித்தாந்தங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்வேன்னு சொன்ன போது நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இப்படி தான் நீங்கள் அரசியல் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்கன்ட்டு. ஆனால் இந்த நார்த் வாசஸ் சவுத் டிவைடில் வரும்போது இந்த சர்க்கிள் வந்து அது மிகப்பெரிய சர்க்கிளாக இருந்தது. ஸோ ஐ திங்க் ஹி வில் பி வாட்ச்ஃபுல் அபவுட் இட் இன் ஃபியூச்சர்.